அடி பாவி நெட்டவள்ளி, அந்த கருவாட்டு குழம்பு கொஞ்சம் கூட கண்ணில் காட்டல, சட்டியை தொடச்சி தின்னுட்டியே. நீலாம் மனுஷ பிறவியே கிடையாதுடி. போன ஜென்மத்தில் அநேகமாக நீ நாயா பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுதான் கருவாட்டுக்கு இந்த அடி அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் குழம்பு வச்சுருந்தா எனக்கு குறைஞ்சா போயிட போகிறேன். இப்போ பேசுவீங்களே, கொஞ்சம் கருவாட்டு குழம்பு வச்சுருந்தா என்னன்னு நான் தெரியாம தான் கேட்குறேன். கருவாடுனா நாறுது, கருவாடுனா ஒரே கவிச்சையாக இருக்குது, இதெல்லாம் எதுக்கிட்டு திங்கன்னு கேட்டுட்டு கருவாட்டு குழம்பு பேரை கொட்டோன்னே உங்களுக்கே நாக்கில் எச்சு ஊறுது பார்த்தீங்களா? அதுதான், எதை பகைச்சாலும் பகைச்சிக்கலாம், கருவாட்டை மட்டும் பகைச்சிக்கவே கூடாது. ஏ ரேவதி விட்டு தள்ளுடி. சுகன் சோகினி அவளை பற்றி உங்களுக்கு என்ன முழுசாக தெரியல. அவள் சின்ன வயசில் நாய்கிட்டேயே சண்டை போட்டு கருவாட்டை தூக்கிட்டு வந்தவள். அவள் அந்தளவுக்கு கருவாட்டு பைத்தியம். சீ, நாய்கிட்ட சண்டை போட்டு கருவாடை வாங்கிட்டு வந்தாளா? சோ கரும கரும. என்ன ராசாமணியக்கா, பாதி கதையை தான் சொல்கிறேன். நாய்கிட்ட சண்டை கருவாட்டுக்காக மட்டுமா போட்டேன்? என்னுக்கே போட்டிக்கு வந்துடுச்சு. என்னை விட அதிகமாக அது சாப்பிடலான்னு பார்த்தா எனக்கு கோவம் வருமா வராதா? அதனால தான் பிடிங்கிட்டு வந்தேன். அப்படி முழுசாக சொல்லு, என் வீரத்தை பற்றி உங்களால் தெரிஞ்சுக்கணும்ல. ஆமாம், இவங்க பெரிய நெப்போலியன் பரம்பரை, இவங்க வீரத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஐய ஏண்டி, போன ஜென்மத்தில் அப்போனா நீ கருவாடா பிறந்திருப்பியோ? ஐய கண்டிப்பாக இருக்காது ரேவதி. இந்த ஜென்மத்தில் கருவாட்டை கொலையாக கொன்று எடுக்கிறவ போன ஜென்மத்தில் எப்படி கூட்டாளியாக பிறந்திருப்பா? போன ஜென்மத்தில் ஏதோ கருவாட்டுக்கு எதிரியாக பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ மீன் குடும்பமாக இருந்திருப்பாளோன்னு சந்தேகமாக இருக்குது. அதான் இந்த ஜென்மத்தில் செம்மையாக பழி வாங்குது இவளை வச்சு. ஹாய், எதை பற்றி வேணால் பேசுங்க, என் குடும்பத்தை பற்றி மட்டும் பேசாதீங்க. என்ன உனக்கு கோவமெல்லாம் வருது? ஒரு சிங்கிள் பீஸ் கூட கொடுக்கல. நாங்கள் கொண்டு வந்த சாப்பாட்டை பூரா திருடி வேற சாப்பிட்டுக்கிறேன். சொன்னோம்னா உங்களுக்கு கோவம் வருது. கோவம் மூக்குக்கு மேலே வருது. பின்ன இதை பாருங்க, 100 நாள் வேலைக்கு எல்லாரும் சேர்ந்து தானே போனோம். ஏதோ எனக்கு வேறுதா உடம்புக்கு ஆகாதுங்கிறத அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு நீ நின்று வேலை மட்டும் வாங்க பாப்பான்னு சொன்னிச்சு. அதைத்தானே நான் செஞ்சேன். அதுக்கு ஆஹா இவ வேலை வாங்கி பெரியாளா வந்துடுவாளோங்கிற பொறாமையில என்னைய விட்டுட்டு எல்லாரும் ஓடி போயிட்டீங்க. உங்க எல்லாரும் வேலையும் சேர்த்து நான் செய்ய வேண்டியதா போச்சு. எனக்கு வேர்வைனா அலர்ஜின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்ணினீங்கன்னா எனக்கு எம்புட்டு கொலவெறி இருக்கும். அதுக்கு தான் கருவாட்டு குழம்பு எடுத்து காலி பண்ணினேன். நான்லாம் கருவாட்டு பிரியர் தெரியுமா? ஏண்டி பிரியாணி பிரியர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்ன கருவாட்டு பிரியர்? நல்லா வாட்டுன்னு வாட்டி அந்த கருவாட்டை எடுத்து அப்படி வச்சு சாப்பிட்டோம்னா சொர்க்கமே கண்ணுக்கு தெரியும். இம்புட்டு பேச்சு பேசுறியே, ஏதாச்சும் கருவாட்டில் ஒரு 4 பேர் சொல்லி பார்ப்போம். அவ என்ன பண்ணுவா? கருவாடுன்னு சொல்லுவா. வேற என்ன தெரியும் அவளுக்கு? நல்லா திங்கிறதுக்கு தான் தெரியும். ஏஹே வாங்கடி பாத்திரலாம். கருவாடு எனக்கு திங்க மட்டும் தெரியும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கருவாடு சும்மா அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிரு வேண்டி. நானே உங்களுக்கு எத்தனை கருவாடு தெரியும்? எத்தனை கருவாடு தெரியுங்கிறேன். முத்தின கருவாடு தெரியும், அது மட்டும்தான், வேற எதுவும் தெரியாது. இப்ப நான் சொல்றேன் பார், புதுசா கல்யாணம் ஆன ஜோடிக்கு கூட கருவாடு இருக்கு. அது என்ன கருவாடு தெரியுமா? என்ன கிடையாது, கருவாடு. நியூ கப்பல்ஸ் அப்புறம் கன்சீவாக இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு கருவாடு இருக்கு. அது ஹெல்த்தியானது தெரியுமா? என்ன கருவாடு அதை சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் உனக்கு தானே தெரியும், நீ தானே வலிச்சு நக்குற. அதான் வஞ்சர கருவாடு, புரியுதா? கருவாடு ஏகப்பட்ட வகை இருக்குது. அதெல்லாம் சொன்னா மயங்கி விழுந்துருவீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 கருவாடு பேரை சொல்கிறேன், அது தெரியுதான்னு பார்ப்போம். திருக்க கருவாடுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? சேனா கருவாடுன்னு ஒன்று இருக்குது, அதாச்சும் தெரியுமா? கெளுத்தி, கெண்டை, நெத்திலி, ஒட்டாம்பாறை கருவாடுன்னு ஒன்று இருக்குது, அதாச்சும் தெரியுமா? மாசி கருவாடு, காரப்படி கருவாடு, ஏதாச்சும் தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வார்டே தெரியாது, அப்புறம் எங்கே கருவாடு தெரியறது? எனக்கு உறுப்பினர் வார்டே தெரியாது, அப்புறம் எங்கே இத்தனை கருவாடை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அப்படி உண்மையை ஒத்துக்குங்க. உங்களுக்கெல்லாம் கருவாடை பிடிக்காதுன்னு ஆறுது என்ன கதை பேசிவிட்டு இப்போ நாக்கா தொங்க போட்டுக்கிட்டு அலையிறீங்க. எப்படி கருவாட்டு குழம்புக்கு? இந்தா ராசாமணி அக்கா, கடையில் போய் 1 கிலோ கருவாடு வாங்கிட்டு வரேன், கொஞ்சமாக போட்டு அவளுகளுக்கு வச்சு கொடு, நிறைய போட்டு எனக்கு தனியாக வச்சு கொடு.
சரி சரி, உன்னோட வெக்கக்கேடு மானக்கேடு, ஏன் நீ இப்படி பண்ற? சின்ன பிள்ளையிலேருந்து உன் வீக்னஸே இதாண்டி. இது வீக்னஸ் கிடையாது, இதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த். கருவாடு இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. புருஷன் வெளிநாட்டுலேருந்து வந்தான்னு வச்சுக்க, உன் எனர்ஜி என்ன ஆகுதுன்னு அப்போ தெரியும். ஐயோ, அந்த ஆளை பத்தி பேசாதக்கா. அந்த ஆளு வெளிநாட்டிலேயே வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? வீட்டுக்குள்ள வந்தாலே நாறுதுன்னு உயிரை எடுப்பான். அதனாலதான் அவனை வெளிநாட்டிலேயே வச்சிருக்கிறேன். கருவாட்டு வாசத்தோடே நான் வாழணும்க்கா. அந்த ஆளுக்கு பிடிக்காது, அதனால நான் அங்கேயே கடந்து சாகட்டும். எனக்கு என் புருஷனை விட கருவாடு தான் ரொம்ப முக்கியம். போதும் நிப்பாட்டு. ஐயோ உன் கருவாட்டு பேச்ச. ஐயோ, கருவாட்டு குழம்பா தின்னுட்டு குசு விட்டினா நாரி தொலையும். பாரா திக்குவாயி தினுசா, நீங்க சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் சாப்பிட்டீங்கன்னா மட்டும் குசுவே வராது, அடைச்சிக்கும். எங்களுக்கு மட்டும்தான் குசுவெல்லாம் வரும். ஐயோ ஏண்டி இப்படி பேசிக்கிறீங்க? அட கடவுளே, இந்த லூசு குடும்பத்துல வந்து நான் அப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே. இதோ பார், எனக்கு தேவாமிர்தம்லாம் என்னன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச தேவாமிர்தம்னா ஒண்ணுதான், அதுதான் கருவாடு. போதுமடி நிப்பாட்டடி, சும்மா வாயாம கருவாடு கருவாடு கருவாடுன்னு. சே போதும், நிறுத்துடி. ரேவா, குடுக்கலையேங்கிற பொறாமையில தானே பேசுற. எதுக்கு தான் இப்படி நாக்க தங்கப்பட்டது கருவாட்டு சத்துக்கு அலையிறீங்களே தெரியல. இந்த பாரு, நல்லா சட்டி நிறைய வச்சு தர சொல்றேன். ஓரமா உட்காந்து மொக்குன்னு மொக்குங்க. தின்னுபிட்டு குசு வருதா வரலையான்னு அதுக்கப்புறமா பார்ப்போம். இவள்கிட்ட வாயை கொடுத்துட்டு ஏண்டி இப்படி அலுப்பத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ராசாமணி அக்கா, என் புருஷன் எவ்வளியாச்சும் இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லி அதை கூட நான் ஒத்துக்குவேன். ஆனா கருவாட்டை பத்தி யாராச்சும் குறை பேசினீங்க, அவ்வளவுதான், பிச்சு 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 விடுவேன் பார்த்துக்கோங்க. போது நிறுத்து நெட்டவள்ளி, உன் கருவாட்டு பழமொழிய. முதல்ல வாங்கக்கா, நம்மளாம் போலாம். முதல்ல இங்க இருந்து கருவாடுன்னு இவ கருவிட்டு கிடக்குறா. போங்க. மீன் செத்தா கருவாடு, நம்ம செத்தா வெறும் கூடு. கண்ணதாசனே சொல்லியிருக்கிறார். நம்மளை விட ஒரு படி ஒசந்ததுதான் கருவாடு. செத்த பிறகு நாக்குக்கு ருசியா திங்கிறோம்ல, நம்ம மண்ணோட மண்ணா தானே போறோம். கருவாடும் தின்ன பிறகு மண்ணோட மண்ணாதான் போகும், பின்னாடி வழியால போகும். நெட்டவள்ளி, என் கோபத்தை கிண்டாதீங்க, ஒழுங்கா ஓடி போயிடுங்க. என் கோபத்தை என்னமோ தூண்டி விடுறாளுங்க. எதை பத்தி வேணா பேசுங்க, கருவாட்டு குழம்பு பத்தி உங்களுக்கு தெரியுமா? கருவாட்டை பத்தி பேசுங்கன்னா எனக்கு அப்புறம் பேட்ட கோவம் வந்துடும் பார்த்துக்கோங்க. ஐயோ, கத்தி பசி வந்துருச்சே. ராசாமணி அக்கா, கொஞ்சம் உடந்து கருவாட்டு குழம்பு வச்சு கொடுக்கா. என்ன பாக்குறீங்க எல்லாரும்? உங்களுக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நாளைக்கு பார்க்கலாம். டெய்லி காலையில 9 மணிக்கு வீடியோ வரும், மறக்காம பாருங்க. கருவாடு சாப்பிட்டா போக மட்டும் சுடுகாடு.